இந்த சாப்டர்ல எப்படி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் ஷாப்பிங்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நெட் மூலியமாக ஒரு ப்ராடக்டை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அது பேர் தான் ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ உங்கள் ப்ராடக்ட்டுங்கிறது எதுனாலும் இருக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர், ஒரு புக், ஒரு பேனா வாங்குறீங்க, சில ஒரு ட்ரெஸ் ஐடு வாங்குறீங்க. ஸோ எது வேணாலும் நீங்கள் இன்டர்நெட் மூலியமாக வாங்குனீங்க அப்படின்னா அது பேர் தான் ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ அதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது, எப்படி நீங்கள் அந்த பணத்தை செட்டில் பண்ண போகிறீங்க, ஸோ இதெல்லாம் வரிசையாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு வெப்சைட் தேவை. ஸோ எந்த வெப்சைட்டில் இந்த ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்களோ ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போய் டேரெக்டாக அந்த ப்ராடக்டை நீங்கள் பிக் பண்ணுறது மூலயமா அது ஈஸியாக உங்கள் ஹோம் டெலிவரிக்கோ இல்லை டேரெக்டாவோ நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போய் அந்த ப்ராடக்டை நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் இருக்குது, ஸோ அது எந்த வெப்சைட் இருக்குன்னு பார்த்து வச்சுட்டிங்கன்னா ஸோ டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு போகலாம். இல்லை உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவை, இல்லை ஒரு மவுஸ் தேவைன்னா ஸோ நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய் ஐ வாண்ட் மவுஸ், ஸோ இல்லை மவுஸ் பையிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணும் போதே அதுக்கு ரிலேட்டடான இந்த வெப்சைட், அதாவது ஆன்லைன் ஷாப்பிங்லாம் என்னென்ன வெப்சைட் இருக்கோ அந்த வெப்சைட்லாம் அது தரும். ஸோ எப்படியெல்லாம் நம்ம ப்ரௌஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த டேட்டாஸை பெறுறதுக்கு ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம் பிக் பண்ணீங்க. இங்கே கூகுள் குரோம் இருக்கும், இங்கே உள்ள குரோமை பிக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி தான் உங்களோட அந்த வெப்சைட் அக்சஸ் பண்ணி அந்த வெப்சைட் மூலயமா எப்படி ஒரு பொருளை வாங்கலாம் பற்றி பார்க்க போகிறோம். உங்களோட குரோம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அதில் கூகுள் சர்ச் இன்ஜின், ஸோ எந்த சர்ச் இன்ஜின் நீங்கள் இந்த கூகுள் குரோமுக்கு டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சர்ச் இன்ஜின் படி இது ரன் ஆகும். ஸோ இப்போ கூகுளில் நீங்கள் டைப் பண்ணி டேரெக்டாக உங்களோட பொருளை நீங்கள் அடைஞ்சிட முடியும். இல்லை உங்களுக்கு ஒரு வெப்சைட் தெரியுது, ஸோ இந்த வெப்சைட்டில் தான் இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க, இந்த வெப்சைட்டில் தான் இது மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை செட்டில் பண்ண முடியும். அது மாதிரி நீங்கள் தனித்தனி வெப்சைட் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா டேரெக்டாக அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுறது மூலியம் உங்களுக்கு ஈஸியாக அந்த பொருளை வாங்கிட முடியும். ஸோ இது மாதிரி நிறைய வகையான வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஈபே அப்படிங்கிற நிறையா ஆன்லைன் ஷாப்பிங் உள்ள வெப்சைட் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு வெப்சைட்டை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு எப்படி ஒரு பொருளை வாங்குறது, எப்படி வாங்கின பொருளுக்கு மணியை நீங்கள் செட்டில் பண்ணுவீங்க, இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். ஸோ FLIPKART. ஸோ ஃப்ளிப்கார்ட் டைப் பண்ணிட்டீங்கனாலே கீழே ஃப்ளிப்கார்ட் சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு தோன்றும். ஸோ ஃப்ளிப்கார்ட் உள்ள ஆஃபர்ஸ், ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன், ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேர், ஃப்ளிப்கார்ட் ஆப் டவுன்லோடு. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் சிஸ்டத்துக்கோ இல்லை உங்கள் மொபைல் ஃபோனுக்கோ டேட்டா டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணி அது மூலியமாக நீங்கள் ஒரு டேட்டாவை ப்ரௌஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்டை வாங்கிட முடியும். ஸோ இப்போ டேரெக்டாக நீங்கள் ஃப்ளிப்கார்ட் கொடுக்கும்போது அவரோட வெப்சைட் flipkart.com அந்த வெப்சைட்டுக்கு அது போகும். ஸோ கிளிக் பண்ணுறோம். இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஆன்லைனில் சர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த ஃப்ளிப்கார்ட்னா என்ன, அவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் என்ன அப்படின்னு தனித்தனியாக இது காமிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இதோட ஃப்ளிப்கார்ட் டீட்டெயில்ஸ், ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட், ஸோ டேட்டா உள்ள ஃப்ளிப்கார்ட் லிங்க். ஸோ இது கிளிக் பண்ணுங்கள், உங்களோட வெப்சைட்டுக்கு அது ட்ராவல் ஆயிரும். ஸோ இதான் ஃப்ளிப்கார்ட்டோட பர்சனல் வெப் பேஜ். ஸோ இந்த வெப் பேஜை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக உங்கள் பொருளை வாங்கிட முடியும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே அவங்க எதாவது ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அந்த ஆஃபர்ஸ் வரும். ஸோ இங்கே பாருங்கள் ஹாப்பி ஹோம்ஸ். ஸோ தனித்தனியாக ஆஃபர்ஸ் இருக்கும். மொபைல் ஃபார் ஆல், எலக்ட்ரானிக்ஸ். ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக அந்த ப்ராடக்ட் ஸ்பிளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் மொபைல் ஃபோன் அப்படின்னா அது ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ். ஸோ நீங்கள் ஷோபா வாங்குறீங்க, இல்லை ஒரு சேர் வாங்குறீங்க, ஸோ அது மாதிரி நீங்கள் ஹோமுக்கு தேவைப்படுற பொருளாக வாங்கினா அது ஹோம் பேஸ்டு ஐட்டம்ஸ், அது மாதிரி தனித்தனியாக பிரித்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா ஸோ இதே போல் உள்ள மற்ற வெப்சைட் அமேசான், ஈபே இது போய் உள்ள மற்ற வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டை இதுலேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணி அதோட லோகோஸ், ஸோ இந்த லோகோ தான் உங்களுக்கு இந்த சர்ச்சில் கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உள்ள இந்த பாக்ஸ், ஸோ இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஷோ கமா வாட் ஆர் யூ விஷிங் ஃபார் டுடே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ இது அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும். ஸோ மேலே உள்ளது எல்லாமே இதோட ஆஃபர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா உள்ள வேல்யூ ஆர்டர் சர்வீஸ் மாதிரி தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும்னா இந்த அப்ளிகேஷன் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபோனுக்கு, ஸோ இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மேக் OS அதாவது ஆப்பிள் ஃபோனாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இங்கே உள்ள கிஃப்ட் கார்டு. ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து சில கிஃப்ட் வவுச்சரை நீங்கள் பெறணும். ஒரு பொருள் வாங்கும் போதும் அதுக்குள்ளோட சேர்த்து சம் கிஃப்ட் வவுச்சர்ஸ் நீங்கள் பெறணும்னா இந்த கிஃப்ட் கார்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ செல் கிஃப்ட் கார்டு டவுன்லோட் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன் இருக்குது.
இங்கே உள்ள 24/7 கஸ்டமர் கேர். ஸோ நீங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த ஃப்ளிப்கார்ட்டை யூஸ் பண்ணி எதுவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி உள்ள டவுட் இல்லை ஃபீட்பேக்கை நீங்கள் தரணும் அப்படின்னா இந்த கஸ்டமர் கேரோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ள ட்ராக் ஆடர், ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே உள்ள கார்ட். ஸோ நீங்கள் நேரடியாக ஷாப்பிங் போகும்போது ஸோ பல பொருளை நீங்கள் வாங்க போகிறீங்க. ஸோ அப்போ சின்ன கார்ட்டை எடுத்து நீங்கள் தேவையான பொருளை அந்த கார்ட்டில் எடுத்து சேமித்து வச்சுருப்பீங்க. அதேமாதிரி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கும் போது இந்த பொருள் இப்போ வேணும், பட் இப்போ டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா நீங்கள் பேக் பண்ணிவிட்டு மொத்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கார்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான பொருளை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க கார்ட்டில் அப்படின்னா இதோட நீங்கள் மணி செட்டில் பண்ணும்போது மொத்தமாக செட்டில் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஆர்டர் பண்ணும்போது மொத்தமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ள ஆஃபர் ஜோன். ஸோ இந்த ஆஃபர் ஜோன் எதில் ஓப்பன் ஆகும்னா உங்களுக்கு மொபைலில் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா எல்லா ஆன்லைன் வெப்சைட்டுமே சில ஆஃபர் ப்ரொவைட் பண்ணும்போது அது மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வழங்குவாங்க. ஸோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதை விட அந்த மொபைல் ஃபோனில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது பெட்டராக அமையும். ஸோ மற்றபடி இதில் உள்ள டாப் ஹெட்டிங் எலக்ட்ரானிக்ஸ், மென், உமன், பேபி அண்ட் கிட்ஸ், ஹோம் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ், புக்ஸ் அண்ட் மீடியா, ஆட்டோ அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது என்னென்னா கேட்டகரிஸ். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கேட்டகரிஸ் வைஸாக எடுத்துக்கலாம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் பொருள் தான் வேணும், அதுலேயும் சம் ஃபில்டர்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ எங்கள் பையன் ஷாப் பை கேட்டகரிஸ். ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளில் கேட்டகரிஸ் வைஸாக உங்களுக்கு காமிச்சா ஈஸியாக இருக்குமா, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் மொபைல், எலக்ட்ரானிக்ஸ் பொருள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் என்ன மொபைல்ஸ்லாம் வரிசையாக இருக்குது. அடுத்தது நியூ பாப்புலர் மாடல்ஸ், இதில் வந்து பாப்புலர் மாடல்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி டேப்லெட், லேப்டாப்ஸ்னு தனித்தனியாக ஒவ்வொரு மெயின் கேட்டகரி வச்சு பிரிச்சிருக்காங்க. இல்லை இந்த பிராண்ட் ஸ்டோரை வச்சு பிரிக்கிறேன், அது ஹெச்பி, கெனான். கேமராஸ் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தனித்தனியாக இந்த பிராண்டை வச்சு பிரிக்கினாலும் பிராண்டை வச்சு பிரிக்க முடியும். ஸோ அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆன் ஃப்ளிப்கார்ட், அதாவது ஸ்பெஷல் ஆஃபராக சில ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா இது தனியாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே உள்ளது எல்லாமே டேரக்ட் ஃபில்டர். ஸோ இன்டெல் 2 அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேப்டாப் பவர், லேப்டாப் ஃபேன். ஸோ 2-in-1 இந்த லேப்டாப்பை நீங்கள் டேப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே ஜாயின் பண்ணி லேப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆஃபரையும் அந்த இதில் அவங்க பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் பொருளில் மெயின் கேட்டகரி, பிராண்ட் ஸ்டோர்ஸ், அதர்ஸ். ஸோ எம்ஐ ஃபோன்ஸ், ஸோ இன்டெல் லேப்ஸ், இது மாதிரி தனித்தனியாக உங்களால் சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்பெஷலாக எது மேக்ஸிமம் சேல்ஸ் ஆகுதோ அதை இங்கே ஆர்டர் பண்ணிடுவாங்க. நீங்கள் உள்ளே போய் சர்ச் பண்ண அவசியம் கிடையாது. இன்டெல் 2-in-1 அப்படிங்கிறத நீங்கள் அதிகமாக எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அதை இங்கே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக பார்த்துக்க முடியும். அடுத்துள்ளது மென். ஸோ மென்னுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஷூ வாங்க போகிறீங்களா, இல்லை கிளாத் எடுக்க போகிறீங்களா, இல்லை வாட்சஸ் எடுக்க போகிறீங்களா, ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஸ்பெஷலாக ஒரு மென்னுக்கு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரக்டாக மென் வந்துட முடியும். ஸோ இதெல்லாம் எதுக்காண்டினா நீங்கள் மேலே டைப் பண்ணும்போது ஆல் கேட்டகரிஸும் அது டைப் ஆகும். ஸோ மென்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எது சர்ச் பண்ணாலும் ஸோ இந்த கேட்டகரிஸ். ஸோ இப்போ வாட்சும் டைப் பண்ணுறீங்க, ஸோ மென் கட்டுற வாட்ச் மட்டும் தான் உங்களுக்கு ப்ரௌஸ் ஆகி நிற்கும். அதில் உங்களுக்கு எது தேவையாத நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே உமன். ஸோ உமன் சம்மந்தப்பட்ட பொருள்ஸ், ஃபுட்வேர்ஸ், பேக்ஸ், ஜுவல்லரிஸ், பர்ஃப்யூம்ஸ், வாட்சஸ், சன்கிளாஸ். ஸோ இது மாதிரி எல்லா ஆப்ஷனும் மேலே கீழே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டி அண்ட் பர்சனல் கேர்ஸ். ஸோ இது மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஸோ எந்த கேட்டகரி வேணுமா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு பேபி ஹிட்ஸுக்கு தான் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோட கேட்டகரிஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ உங்களோட பேபி இல்லை ஹிட்ஸுக்கு ஒரு டாய்ஸ் வாங்க போகிறீங்க. ஸோ அந்த டாய்ஸ் எங்கே இருக்கும் பாருங்கள், இந்த டாய்ஸ். ஸோ அந்த டாய்ஸ் பாய்ஸ்க்குவா இல்லை கேர்ள்ஸுக்கா அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படி டாய்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது 0 to 2 years அந்த ரேஞ்சில் உள்ள குழந்தைகளுக்கா, இல்லை 3 to 4, 5 to 8, 9 to 12. ஸோ இது போன்ற இந்த ஏஜ் வைஸாக அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் ஈஸியாக வாங்கிட முடியும். ஸோ அது மாதிரி ஒரு கிளாத் எடுக்க போகிறேன், இல்லை கிட்ஸ் ஃபுட்வேர் எடுக்க போகிறேன், பேபி கேர், கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ். ஸோ எந்தெந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் பிரிக்கலாமோ அந்த கேட்டகரி பிரிச்சுருவாங்க. ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாமே பிரித்தது உங்களோட சர்ச்சிங், அதாவது டயத்தை கம்மி பண்ணுறது. அந்த நீங்கள் பொதுவாக சர்ச் பண்ணி எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த கேட்டகரி மூலமாக அக்சஸ் பண்ணுறப்ப எல்லா ஃபில்டரும் அப்படி ஆகாது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு டாப் பிராண்ட்ஸ். ஸோ டாப்பாக என்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கிட்ஸ் கார்னர், ட்ராவல் ஸ்டோர், இது ரெண்டும் புதுசாக டெவலப் பண்ணாங்க. ஸோ இது அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்தாலும் அட்வர்டைஸாக கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த கிட்ஸ் கார்னர், இந்த ட்ராவல் ஸ்டோர், ஸோ இது ரெண்டும் தனி ஒரு லிங்க். ஸோ அந்த வெப்சைட்டோ இல்லை அந்த புதுசாக ஓப்பன் பண்ண ஒரு ஸ்டோரோ
இந்த ஃப்ளிப்கார்ட் மூலியமாக நீங்கள் அட்வர்டைஸ் கொடுத்தாலும் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்டோர் கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட்டில் லிங்கில் இருந்தால் மட்டும்தான் இந்த இதில் வர்றதுக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் ஃபர்னிச்சர். ஸோ இந்த ஹோம் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் என்ன இருக்குது? கிச்சன்ஸ், குக்வேர், டைனிங் அண்ட் சர்விங், ஸ்டோரேஜ், ஹவுஸ் கீப்பிங், புட்ஸ், பெட் சப்ளைஸ், ஹோம் ஃபர்னிஷிங், பெட் அண்ட் லிவிங், பாத் எசென்ஷியல், கிச்சன் எசென்ஷியல், பாப்புலர் ரீஃபில் ஸ்டோர், ஃபர்னிச்சர்ஸ். ஸோ இது போன்ற இந்த ஹோமுக்கு தேவையான அனைத்து ஃபர்னிச்சர் ஐட்டமும் இங்கே இருக்கும். ஸோ புக்ஸ் அண்ட் மீடியா. ஸோ புக்ஸ் அண்ட் மீடியாவில் தேவைப்பட்ட புக்ஸ், இபுக்ஸ், லேர்னிங், மியூசிக். ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு புக்கு வாங்க போகிறேன், ஒரு மியூசிக் சிடி வாங்க போகிறேன், இல்லை ஒரு கேமிங் சிடி, எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஒரு கால்குலேட்டர்ஸ், கிஃப்டிங்ஸ், ஸோ என்னவாலும் பார்த்துக்கலாம். எக்ஸாம் சப்ளைஸ்னு தனியாக உங்கள் ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஆட்டோ ஸ்பாஸ் ஆப்ஷன் மூலியமாக ஆட்டோமொபைல் நீங்கள் வச்சுக்கிற வெஹிக்கிள்ஸுக்கு சில பார்ட்ஸ் வாங்கணும். ஸோ பார்ட்ஸ் மீன்ஸ் அந்த வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் எக்ஸ்ட்ரா ஸ்பாட்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் இதில் வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு மியூசிக் சிஸ்டம் வாங்கணும், இல்லை ஒரு எல்சிடி டிவி மாதிரி சின்ன சிடி வாங்கணும், அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ இதில் ரீசெண்டாக என்ன ஆட் இருக்கோ அந்த ஆட் உங்களுக்கு இதில் கிரியேட் ஆகிருக்கும். கீழே அதோட விளம்பரம்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுமாதிரி விளம்பரம் தெரிய வேண்டாம், பழையபடி நீங்கள் ஹோம் பேஜ் தான் போகணும் அப்படின்னா ஸோ இங்கே உள்ள இந்த ஃப்ளிப்கார்ட்டை பிக் பண்ணுறது மூலியமாக டேரெக்டாக உங்களோட ஹோம் பேஜை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஹோம் பேஜில் இருந்த அட்வர்டைஸ்மெண்ட், அதில் உள்ள சைடில் உள்ள இந்த ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனோட ஸ்பெஷல் கிஃப்ட் அண்ட் வவுச்சர்ஸ்லாம் தனியாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோ டு குயிக் டு மொபைல், ஸ்போர்ட்ஸ், டேப்லெட்ஸ், பாத் டவல்ஸ், எல்இடி பல்ப்ஸ். ஸோ இதெல்லாம் எதுனா மேக்ஸிமம் இந்த ஃப்ளிப்கார்ட்டை யூஸ் பண்ணி என்னெல்லாம் சர்ச் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் இங்கே அட்டாச் பண்ணிடுவாங்க. ஸோ மொபைல்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்கனால நீங்கள் டேரெக்டாக போய் மொபைல் வாங்க போகிறேன், ஸோ என்ன மொபைல், அவர் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே தனித்தனியாக பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஸோ டேரெக்டாக மொபைலை பிக் பண்ணும்போது அந்த மொபைல் கேட்டகரிஸுக்கு உங்களோட ஃப்ளிப்கார்ட் மூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ். ஸோ அந்த மொபைல்ஸ் என்ன கம்பெனி பிராண்டாக இருக்கணும், மோட்டரோலா, லெனோவா, ஹானஸ். ஸோ எல்லாமே ஃபில்டர்ஸ் தனித்தனியாக இருக்கும். ஸோ இந்த ஃபில்டர்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தேவைப்படுறது சாம்சங் மொபைல்ஸ். ஸோ இதில் சாம்சங் மொபைல்ஸ் டைப் பண்ணோன்னே சாம்சங் மொபைல் ஹெட்டிங் வந்துட்டு டெலிவரி லொக்கேஷன் பின்கோட். ஸோ இதில் 613001 கோடு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காண்டினா நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட டெலிவரி அட்ரஸ், ஸோ எந்த இடத்துல கொண்டாந்து இந்த பொருளை உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ எந்த இடத்துல உங்கள் வீடு இருக்கோ, இல்லை எந்த இடத்துல உங்கள் ஆஃபீஸ் இருக்கோ, ஸோ எந்த இடத்துக்கு நீங்கள் இந்த பொருளை கொண்டாந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதோட பின்கோடை கொடுத்து இந்த இடத்துக்கு அந்த பொருள் வருமா வராதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சிட்டியில் இல்லாமல் லோக்கலில் ரொம்ப கிராமத்தில் இருக்கீங்க, ஸோ அந்த இடத்துல வர்றதுக்கு வருமா வராதுன்னு உங்களுக்கு தெரியலை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க பின்கோடை, அதாவது உங்கள் ஏரியா பின்கோடை நீங்கள் டைப் பண்ணும்போது அந்த ஃப்ளிப்கார்ட் சர்வீஸ் இந்த இடத்துக்கு இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்லையுமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் லொக்கேஷன் நீங்கள் வந்து கால் பண்ணுவாங்க, நீங்கள் போய் அந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக அந்த ரீச்சபிள் டெலிவரி லொக்கேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த அலைச்சலும் இல்லாமல் இந்த பொருள் உங்களை வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ சாம்சங் டைப் பண்ணும்போது சாம்சங்கில் உள்ள எல்லா ஆப்ஷனும் இதில் கிரியேட் ஆகிருக்கு. இதில் சாம்சங் மொபைல்ஸ், சாம்சங் கேலக்ஸி J7 கோல்டு, சாம்சங் கேலக்ஸி J5, ஸோ என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறது ஒரே ஒரு ஃபில்டர்ஸ். ஸோ அது என்ன ஃபில்டர்ஸ் அப்படின்னா சாம்சங். ஸோ இதில் சாம்சங் ஃபோன் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், வேறு எந்த மொபைலும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இந்த ஃபில்டரை நீங்கள் கேன்சல் பண்ணணும், இல்லை பழையபடி எல்லா மொபைலையும் மாற்றணும், எல்லா மொபைலும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா திரும்பி ஃப்ளிப்கார்ட் ஹோம் பேஜை போய் அங்கே மொபைல் கிளிக் பண்ணணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ டேரெக்டாக எப்படி இந்த ஃபில்டரை கேன்சல் பண்ணுறது, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தடவை உங்களுக்கு இன்டு மார்க். ஸோ இந்த ஃபில்டரை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் அப்படிங்கிற கேட்டகரியில் என்னென்ன ஆப்ஷனாக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ரெடி ஆகிடும். லெனோவா இருக்குது, மோட்டோ ஜி இருக்குது, லெனோவா, மைக்ரோமேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போயிருக்காங்க, லுக்கிங் ஃபார் ஆஃபர்ஸ். ஸோ உங்களுக்கு ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ மொபைலில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி மொபைலில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ப்ரௌஸ் பண்ணால் சில ஆஃபர்ஸ் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ திரும்பி ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறேன், பட் அந்த ஃபில்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிராண்டு முக்கியம் கிடையாது, பட் உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் ஆஃப் அமௌண்ட் தான் இருக்குது. ஸோ 5000 தான் இருக்குது. ஸோ 5000ல் என்னென்ன மொபைல்லாம் வாங்கலாம்
அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படி என்னென்ன மொபைல்லாம் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறப்ப ஒவ்வொரு மொபைலாக நீங்கள் பார்த்து விசாரிச்சு இந்த 5000 கீழே இந்த மொபைல்லாம் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் எடுக்கணும் அவசியம் கிடையாது. டேரெக்டாக அந்த 5000 ரேஞ்சில் உள்ள மொபைல் மட்டும் தான் உங்களுக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி எப்படி ஃபில்டர் ஆட் பண்ணலாம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைஸ் அப்படிங்கிற ஃபில்டர் ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 2000 அண்ட் பிலோ. ஸோ 2000க்கும் அதுக்கு கீழே என்ன மொபைல் இருக்குது அதை பார்த்துடலாம். இல்லை 2000க்கும் 5000க்கும் இடையில பார்க்க போகிறேன். ஸோ உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் மணி வாங்கி தான் ஒரு ஃபோன் வாங்கணும், இல்லை நீங்கள் சம்பாதிச்ச மணியை வச்சு தான் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, இந்த ஃபோனுக்காண்டி நீங்கள் எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கீங்க. ஸோ அந்த ரேஞ்ச் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஸோ இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 12,000 உங்களுக்கு வாங்க ஆசையாக இருக்கலாம். பட் இப்போயும் உங்களுக்கு அமௌண்ட் இல்லாத பட்சத்தில் ஜஸ்ட் ஒரு 5000 தான் வாங்க போகிறீங்க. அந்த மேரேஜில் நீங்கள் வாங்க போகிறது ஜஸ்ட் ஒரு 5000 to 10,000 மொபைல் தான். இதை தவிர மற்ற எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ இந்த 5000லேருந்து 10,000 மட்டும் தான் இருக்குமே தவிர மற்ற இது தாண்டி உள்ள எந்த ரேஞ்சுமே உங்களுக்கு இருக்காது. 9,999 தான் இருக்குது. ஸோ ₹1 எக்ஸ்ட்ரா பண்ணாலும் அது அடுத்த கேட்டகரியில் கிரியேட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் ரேஞ்சு பார்த்துக்க முடியும். இல்லை இப்போ திரும்பி இன்னும் கொஞ்சம் காசு நீங்கள் கம்மி பண்ணுறீங்க, 5000 உங்கள்கிட்ட இல்லை, ஸோ உங்கள்கிட்ட 2000லேருந்து 5000 அதான் இருக்குது. ஸோ பேசிக்காக நார்மலாக ஒரு மொபைல் பார்க்குறோம் அப்படின்னாலும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5000க்கு பிலோ உள்ளது, 2000க்கு எபோவ் உள்ள மொபைல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மாதிரி பேசிக் மாடல். ஸோ நெட் இதெல்லாம் யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு பேசிக் மாடல் தான் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அந்த பேசிக் மாடலில் 2 சிம் வேணும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் கொடுத்துரும். ஸோ பார்த்துட்டே வர்றீங்க இந்த இடத்துட்ட 4,499 மொபைல் இருக்குது. ஸோ அதேமாதிரி இந்த 3,499 இருக்குது. ஸோ எந்த ப்ரைஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு கீபோர்டு மொபைல் தான் வேணுமா அதை எடுத்துக்கலாம், டச் மொபைல் தான் வேணுமா அதெல்லாம் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துட்ட இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதோட பேர் தெரியுது சாம்சங் Z1 ஒயிட் 4GB அப்படின்னா என்ன அதுவும் தெரியல. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் டேரெக்டாக பார்த்துக்க முடியும். ஸோ இதை பிக் பண்ணுங்கள். இந்த மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா எடுத்துகிட்டு இதை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லும். ஸோ எப்படி இன்ஃபர்மேஷன் சொல்லுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் உள்ளது நேம். ஸோ அங்கே பெரிய என்ன பேர் கொடுத்தாங்களோ அந்த பேருங்க கிரியேட் ஆகிருக்கும். அடுத்து ரிவ்யூஸ். ஸோ இந்த ப்ராடக்டை வாங்கினவங்க எந்த அளவு இதோட ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுக்குற ஃபீட்பேக் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா. ஸோ அதான் உங்களோட ரிவ்யூஸ். அந்த ரிவ்யூஸ் ஸ்டார் ரேட்டிங் மூலிமா சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3.6 ஸ்டார்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க, மொத்தம் 5 ஸ்டார்ஸ். ஸோ 2.5ங்கிறது மீடியமாக இருக்கும், அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரேட்டிங்ஸை வச்சு நீங்கள் இந்த பொருள் கொஞ்சம் பெட்டராக இருக்குமா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்களே ஒரு ரிவ்யூ எழுத போகிறீங்க. ஸோ இந்த பொருளை வாங்கி பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு பெட்டராக இருக்குது, இல்லை சில சம்திங் டிஃபெக்ட் இருக்குது இந்த ஃபோனில், இதை வாங்காதீங்க அப்படின்னு நீங்கள் ரிவ்யூ கொடுக்கனாலும் கொடுக்க முடியும். ஸோ ஆட்டோ விஷலிஸ்ட். ஸோ அந்த ஆட்டோ விஷலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஷாப்பிங் மால் போகிறீங்க இல்லை வேறு எதுவும் நீங்கள் ஸ்டோர் போகிறீங்க அப்படின்னா சில மொபைல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ சில மொபைல்ஸ் பார்த்தாலும் இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸை பற்றி அங்கே உள்ள ஷோரூமில் உள்ள ஒர்க் பண்ணுறவங்க சொல்லுவாங்க. சொல்லும் போது எல்லா மொபைல் சீட்லையும் உங்களால் நான் வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு பேப்பரையோ பேனாவோ எடுத்து நோட் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ அது மாதிரி நோட் பண்ணாமல் இந்த மொபைல் பிடிச்சிருக்கு, இது ஸ்பெசிஃபிகேஷன் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பார்த்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் டு விஷ் லிஸ்ட்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மொபைலில் பார்த்துருக்கோம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மொபைலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இனிமேல் பார்க்க போக இன்னொரு மொபைலும் பிடிச்சிருக்குன்னா இந்த விஷ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ எப்படி கம்பேர் பண்ணுறது இங்கே உள்ள ஆட் டு கம்பேர். ஸோ ரெண்டுமே சைடில் கிரியேட் ஆயிரும், எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் 0 இருக்குது. ஸோ ஷார்ட் லிஸ்ட்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பொருள் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ இந்த ஃபோன் வாங்கலாமா இல்லை இந்த ஃபோன் வாங்கலாமா, இல்லை வேறு 3 ஃபோன் இருக்குது, இந்த 3 ஃபோனில் எது வாங்கலாம் அப்படின்னு தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் அதை விஷ் லிஸ்ட்டில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் விஷ் லிஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துடலாம். ஸோ வாரண்டி 1 year மேனுஃபேக்சரிங் வாரண்டி ஃபார் ஃபோன், 6 months வாரண்டி ஃபார் த பாக்ஸ் அக்சசரிஸ். ஸோ 1 year ஃபோன் வாரண்டி அப்படின்னா உங்களோட மொபைலோட வாரண்டிஸ். இந்த 6 months வாரண்டி அப்படிங்கிறது உங்களோட பாக்ஸ் அக்சசரிஸ். ஸோ பாக்ஸ் அக்சசரி என்ன, இந்த மொபைல் கூட வர எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ். ஸோ ஹெட்ஃபோன்ஸ், சார்ஜஸ், ஸோ அதுக்கெல்லாம் 6 months வாரண்டி தராங்க. ஸோ பரவாயில்லன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ் 4GB இருக்குது. ஸோ இங்கே கலர்ஸ். ஸோ இந்த மாடல்லையே ஒவ்வொரு கம்பெனியும் நிறையா கலர்ஸில் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் என்ன கலர்ஸ் வேணும் உங்களுக்கு. ஸோ ஒயிட் எடுக்க போகிறீங்களா இல்லை பிளாக்கா இல்லை இந்த மாதிரி கலர் எடுக்க போனாலும் நீங்கள் தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவைலபிள் வித் 50 sellers. நீங்கள் கொடுத்த இந்த ஏரியாவுக்கு இந்த ப்ராடக்டை கொண்டு வரதுக்கு 15 பேர் இருக்காங்க.
ஸோ டேரெக்டாக நீங்கள் அந்த பர்சன் சூஸ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் கூடனா அவரோட பெஸ்ட்டு யாரும் நீங்கள் பார்த்தும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாகவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணாலும் இங்கேயே வச்சு இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இஎம்ஐ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம், சப்போஸ் இதை நீங்கள் இஎம்ஐயில் எடுக்கிறீங்க, ஸோ எப்போலேருந்து ஆரம்பிக்கலாம்னா 243. ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் இஎம்ஐ மூலயமாவும் இதை எடுத்துக்க முடியும். ஸோ இஎம்ஐ மூலமாக எடுக்கணும் அப்படின்னா ஸோ வெளியே ஸ்டோர் ரூமில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அதையும் நீங்கள் எங்கே கொடுத்தாகணும். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டு, உங்கள் சேலரி ஸ்லிப், ஸோ இது மாதிரி நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இமெயிலில் ஃபோன் எடுக்க முடியும். ஸோ இங்கே டெலிவரி பை. ஸோ டெலிவரி பை அப்படின்னா என்ன, எப்படி டெலிவரி பண்ணப்படும், யாரால் டெலிவரி பண்ணப்படும், அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தான். ஸோ டெலிவரி பை தர்ஸ்டே 5th November. இப்போ இந்த செகண்ட் நீங்கள் இதை ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ டெலிவரி ஆகும், ஸோ அப்ராக்சிமேட்டட் இல்லைனா 5ஆம் தேதி இல்லை அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு தோராயமாக சொல்கிறதான் இந்த டெலிவரி டேட். ஸோ அடுத்தது டெலிவரி டைம்ஸ் மே பி லாங்கர் தென் யூஷுவல் டியூ டு த ஹை டிமாண்ட் கரண்ட்லி. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெலிவரி டைம் மே பி லாங்கர், ஸோ யூஷுவலோட கொஞ்சம் அதிகரிக்கலாம் எப்போனா கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் போது. ஏன்னா இப்போ நீங்கள் தீபாவளி டைம், பொங்கல் டைம், அதுமாதிரி சில விசேஷமான டயத்துக்கு நீங்கள் இதுமாதிரி ஆர்டர் பண்ணிடுறீங்க. ஸோ அதுமாதிரி ஆர்டர் பண்ணுறப்ப நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அது இப்போ டெலிவரி பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சொன்ன தேதியோட ஒரு 2 நாள் பின்னாடி வரலாம். நீங்கள் அதுமாதிரி சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதா இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள்னு போட்டிருக்காங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி என்னன்னு ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி, கேஷ் அப்படிங்கிறது பணம், டெலிவரிங்கிறது உங்கள் பொருள் உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ இப்போ உங்கள் பொருள் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பணத்தை கொடுக்குறேன் அப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னாலும் கொடுத்துக்க முடியும். அதாவது உங்களோட ஏடிஎம் கார்டையோ இல்லை உங்கள் கிரெடிட் கார்டையோ யூஸ் பண்ணி அமௌண்ட்டை நீங்கள் நெட் மூலியமாக செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பொருளை வர வச்சுக்க முடியும். இல்லை அது மாதிரி நம்பிக்கை இல்லை, நான் பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் காசு தருவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா பொருள் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை கைப்பட வாங்கிட்டு அதுக்கப்புறம் காசு கொடுத்துக்க முடியும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட். ஸோ இது மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறப்ப இந்த கேஷ் ஆன் டெலிவரிக்கு, ஹோம் டெலிவரிக்கு சில அமௌண்ட் தனியாக எடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதையும் தனியாக சொல்லிடுவாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படிங்கிறது ஹோம் டெலிவரி. ஸோ இந்த மொபைலை டெலிவரி பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ எப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அவங்க பண்ணுவாங்கன்னா நீங்கள் பிலோ 500 அந்த ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹோம் டெலிவரிக்கு தனி அமௌண்ட் உங்களுக்கு எடுத்துருவாங்க. இப்போ ஒரு 300 ரூபீஸுக்கு சம்திங் ஒரு சின்ன பொருள் வாங்குறீங்க, இல்லை ஒரு மெமரி கார்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் 300ங்கிறது உங்கள் மெமரியோட அமௌண்ட்டாக இருக்கலாம், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுவாங்க, அது உங்களோட டெலிவரி சார்ஜ். ஸோ கொண்டு வந்து தர்றதுக்கு நீங்கள் சில அமௌண்ட் கொடுக்கணும், அது பேர் தான் டெலிவரி சார்ஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 30 day ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்னா ஸோ நீங்கள் வாரண்டி கேட்பீங்க, தனியாக போய் ஸ்டோரில் கேட்கும்போது இது நான் கெட்டு போய் கொண்டாந்து திருப்பி கொடுத்துடலாமா, இல்லை வேறு எதுவும் ஃபால்ட் நான் உங்கள்கிட்ட வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாமான்னு நிறையா கொஸ்டின் கேட்பீங்க. அதே மாதிரி இங்கேயும் சில ஃபால்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஃபால்ட் வந்து மொபைலில் இன்டீரியரில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியே வர்றப்ப அது எக்ஸ்டீரியராக டேமேஜ் ஆகிருந்தாலும் சரி, ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் அதை பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்கிறதா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி ஆப்ஷன். ஸோ 30 days ரீப்ளேஸ்மெண்ட்னா நீங்கள் வாங்கினதுலேருந்து, அதாவது நீங்கள் கைப்பட வாங்கின உடனே இந்த ஃப்ளிப்கார்ட்டுக்கு மெசேஜ், அதாவது இது டெலிவர்டு பை இன்னாரு, இந்த நேரத்தில் டெலிவரி செய்யப்பட்டதுன்னு ஒரு மெசேஜ் பாஸ் ஆகிரும். ஸோ அந்த டெலிவரி டயத்துலேருந்து நீங்கள் 30 days ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி ஆகணும். அது டேமேஜ் இருந்தால் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி ஆகணும், இல்லைனா தேவையில்லை. ஸோ ஆஃப்டர் 30 days கழிச்சு நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாமான்னா பண்ண முடியாது. ஸோ இங்கே உள்ள 14 more sellers. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 பேர் இருக்காங்க அப்படின்னு காமிச்சிருக்கு. அந்த 15 பேரில் ஒருத்தரை பற்றி இன்ஃபர்மேஷன் இங்கே காமிச்சிருக்கு. மிச்சம் உள்ள 14 செல்லர்ஸ் நீங்கள் பார்க்கனாலும் கிளிக் பண்ணுங்கள், யாரான்னு தனியாக காமிச்சிடும். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 days ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காரு, 10 நாளில் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இவரும் 10 நாள், அதுமாதிரி தனியாக 10 நாள் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் பெஸ்ட் இவர் 30 நாள் கொடுத்துருக்காரு. ஸோ அதுமாதிரி நீங்கள் யார் பெஸ்ட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதுமாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் ரீட்டைல் அப்படின்னா அவரோட கம்பெனி மேலே உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதோட உங்களோட ரேட்டிங்ஸ். ஸோ நியூ செல்லர் அப்படிங்கிறது புதுசாக வந்த செல்லர்ஸ், அது ரேட்டிங்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னாலும் பின்னாடி உங்களால் ரேட்டிங்ஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த இதில் டெலிவரி பை. ஸோ இவர்கிட்ட நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கினீங்கன்னா எப்போ கொடுப்பாருன்னா நவம்பர் 14 தான் கொடுப்பாரு. எதுக்காண்டி ரேஸ் 90 அப்படிங்கிறது டெலிவரி சார்ஜ். அதே மாதிரி இவர் நவம்பர் 12 கொடுப்பாரு, இவர் நவம்பர் 13, இவர் நவம்பர் 9 கொடுப்பாரு. சைடில் உள்ளதெல்லாம் உங்களோட டெலிவரி சார்ஜ். ஸோ கொண்டாந்து சேர்க்கறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்
பட் இவர் எந்த அமௌண்ட் கொடுக்கணும் தேவை கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எது பெட்டரோ அதை பார்த்து இது சூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் எது மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். ஸோ இவர்கிட்ட டெலிவரி சார்ஜ் இல்லை. ஸோ அதனால 4999 இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் 90, பட் எவ்வளோக்கு தர்றாரு அப்படின்னா 4600 தான் தர்றாரு. ஸோ இவர் எவ்வளோ தர்றாரு 4870. ஸோ இதை பிக் பண்ணுறது மூலியமாக இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்க முடியும். ஸோ இங்கே பார்த்தது 5000 இருக்குது, பட் இவ்வளோ அமௌண்ட்டு வேண்டாம், 4600 வேண்டாம். ஸோ இதை பிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்க முடியும். எப்படி வாங்கலாம்? இவர்கிட்ட வாங்கினா பை நவ், இவர்கிட்ட வாங்கினா இவரை பிக் பண்ணி இங்கே பை நவ் கொடுத்துட முடியும். இல்லை இவர்கிட்ட வாங்க போனால் டேரெக்டாக இங்கே உள்ள பை நோவை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேருந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவோ உங்களுக்கு அது ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டெப் எப்படி பார்க்கலான்னு பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சில சர்ச் பண்ணி சில ரிசல்ட் எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ கம்ப்ளீட் தி ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக என்ன பொருள் வாங்கினீங்களோ அந்த பொருள் இப்போ லேட்டஸ்ட்டாக எதுவும் புதுசாக அப்லோட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது நீங்கள் தான் அப்படின்னு அது எப்படி கண்டுபிடிக்கும்? ஸோ ஒவ்வொரு ஆளும் ப்ரூஸ் பண்ணும்போது அது இவங்க தான் ப்ரூஸ் பண்ணுறாங்க, இவங்க லாஸ்ட்டாக வாங்கின இந்த பொருள், ஸோ அந்த பொருளில் புது அப்டேஷன் வந்திருக்கு இல்லை புது பொருள் வந்திருக்குன்னு எப்படி காமிக்கிறது? ஸோ அதனால தான் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் தனித்தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி என்னென்ன வாங்கினீங்க எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஹாய் மணிகண்டன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ மணிகண்டன் அப்படிங்கிறது என்னோட பேர், இது என்னோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க. அதோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த அக்கௌண்ட்லேருந்து வெளியே போனால் லாக் அவுட். ஸோ உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன், லாக் அவுட் முடிச்சுட்டு வெளியே வந்துடுறேன். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சைன் அப் லாகின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ சைன் அப் அப்படிங்கிறது ஃப்ளிப்கார்ட்டில் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உள்ளது. லாகின் அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் கிரியேட் பண்ண அக்கௌண்ட்ஸுக்கு ஓப்பன் பண்ணுறது. ஸோ சைன் அப்பை பிக் பண்ணி பார்ப்போம். என்டர் மொபைல் நம்பர். ஸோ எந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி இந்த ஃப்ளிப்கார்ட்டில் அப்போ பண்ண போகிறீங்க? ஸோ நீங்கள் ஆன்லைனில் எந்த ஆஃபர் கிளிக் பண்ணாலும் இல்லை எந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாலும் உங்களோட மொபைல் நம்பர் தான் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் உங்களோட மெயில் ஐடி. ஏன்னா எந்த வெரிஃபிகேஷன்ஸ் எந்த கன்ஃபர்மேஷன் அது உங்கள் ஃபோனுக்கு தான் மெசேஜாவோ இல்லை காலாவோ ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இதுமாதிரி நம்பர்ஸை கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸை நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ண முடியும். இல்லை உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின். ஸோ லாகின்னு கொடுத்துட்டிங்கன்னா இமெயில் ஐடி மொபைல் நம்பர். ஸோ அங்கே யூசர் ஐடின்னு கேட்டப்போ நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களா இல்லை மெயில் ஐடியா? ஸோ மெயில் ஐடி கொடுத்து தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் மெயில் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல உங்களோட மெயில் டைப் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே யூசர் ஐடியை இங்கே டைப் பண்ணிக்கிங்க. இப்போ நான் என்னோடய ஐடியை டைப் பண்ணியிருக்கேன். அவரோட பாஸ்வேர்டு. ஸோ உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது நீங்கள் தான். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணால் உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதில் பாஸ்வேர்டு. ஸோ சீக்ரெட்டாக வச்சுங்க, பாஸ்வேர்டை மட்டும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஸோ என்னோட பாஸ்வேர்டையும் நான் சீக்ரெட்டாக வச்சுருக்கேன், அதனால் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இங்கே ஷோங்கிற ஆப்ஷன் பண்ணுறது மூலியமாக இந்த பாஸ்வேர்டு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். லாகின். ஸோ லோடிங் ஆகி இங்கே ஹாய் மணிகண்டன். ஸோ யூசர் ஐடியில் என்ன பேர் கொடுத்தீங்களோ அந்த பேர் உங்களுக்கு டெவலப் ஆகிரும். அடுத்து இங்கே உள்ள அக்கௌண்ட்ஸ், ஆர்டர்ஸ், வாலெட்ஸ் இதெல்லாம் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ அங்கே அக்கௌண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் இல்லை வேறு இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னா அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மிக்க உள்ள ஆப்ஷன்லாம் பார்க்கலாம். ஸோ அகெயின் மொபைலை பிக் பண்ணிங்க. ஸோ இதில் என்ன மொபைல்ஸ் வேணும்? இதில் கொஞ்சம் ரிச்சாக பார்க்க போகிறோம். ஒரு 18,000 25,000 வரையும் தான் மொபைல்ஸை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது சம்மந்தம் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அப்படி தான் வாங்க போகிறோம். அதில் என்ன பிராண்டில் வாங்க போகிறோம்? ஆப்பிள் ஃபோன் மட்டும் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஆப்பிள் ஃபோனை டேரெக்டாக கிளிக் பண்ணுறது மூலியமாக அதில் உள்ள ஆப்ஷன்லாம் கிரியேட் ஆகும். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் ஃபோன், ஸோ இந்த ஆப்பிள் ஃபோன், ஸோ 2 ஃபோன் மட்டும் தான் இதில் ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ இதுனா அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ மொபைல் இது மாதிரி மொபைல் இருந்துச்சு, பட் இப்போக்கி உங்கள்கிட்ட இல்லை. சப்போஸ் ஃபீச்சர்ஸில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறீங்க இல்லை திரும்பி வாங்க போனீங்கன்னா அதை வாங்கிக்க முடியும். அந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த ஆப்பிள் ஃபோனை தான் வேணும், இதை பிக் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும்.
ஸோ இது வரையும் எப்படி என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டீங்க. ஸோ இதுக்கு கீழே வரும்போது கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்பிள் ஐஃபோன். ஸோ இந்த ஆப்பிள் ஐஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ 0.3 MB செகண்டரி கேமரா, 5 MB பிரைமரி கேமரா. ஸோ செகண்டரி கேமரா அப்படிங்கிறது உங்களோட ஃப்ரண்ட் கேமரா, பிரைமரிங்கிறது உங்களோட பேக் கேமரா. ஸோ பேக் கேமரா வந்து 5 MB இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா 0.3 MB இருக்குது. ஸோ சில பேர் ஃபோனை மொபைல் வாங்கி கேமரா குவாலிட்டியை பார்த்து தான் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஓகே 5 MB பிரைமரி கேமரா நல்லாயிருக்கும் பிக்சர்ஸ்லாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இதை வாங்கிக்க முடியும். ஸோ ஒய்ஃபை இருக்குது, ப்ளூடூத் சப்போர்ட் பண்ணும். ஸோ 3.5 inches கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன். ஸோ டச் பண்ணும்போது நீங்கள் இதோட சைஸ் எவ்வளோ இருக்கும். ஸோ நீங்கள் நேரடியாக போய் ஷோரூமில் வாங்கும் போது நீங்கள் கையில் பார்த்து ஸோ எவ்வளோ பெருசு இருக்குது, இது கைக்கு அடக்கமாக இருக்கா, பாக்கெட்டில் வைக்கலாமா அப்படின்னு பார்த்துக்க முடியும். ஸோ ஆன்லைனில் வாங்கும்போது எப்படி பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் அவரோட சைஸை பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ 3.5 inchesங்கிறது அவரோட ஸ்க்ரீன் சைஸ். அதை பார்த்து நீங்கள் அஷ்யூம் பண்ணி இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்க முடியும். இல்லை ஒரு 3.5 இல்லை 4 inches மொபைல் நீங்கள் வச்சிருக்கீங்க, இல்லை 2.7 inches மொபைல் வச்சிருக்கீங்க, அப்போ 2.7 இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னா 3.5 இவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் அஷ்யூம் பண்ணி அவரோட சைஸ் அண்ட் கெப்பாசிட்டியை அடைந்துட முடியும். அடுத்தது 8 GB இன்டர்னல் மெமரி. ஸோ எல்லாருக்கும் முக்கியமாக இருக்கிறது ஃபோன் இருக்கோ இல்லையோ அந்த மெமரிஸ். ஏன்னா ஆப்பிள் மொபைலை பொறுத்தவரையும் எக்ஸ்டர்னலாக மெமரி கார்டு போட முடியாது. ஸோ இதில் எவ்வளோ மெமரி இருக்கோ அது உங்களோட அட்வான்டேஜ். ஹெச்டி ரெக்கார்டிங். நீங்கள் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஹை குவாலிட்டியில் இருக்கணும். ஸோ கேமராவே 5 MB இருக்கும்போது கண்டிப்பாக உள்ள ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு ஹெச்டி ரெக்கார்டிங்காக தான் கிரியேட் ஆகும். ஸோ கஸ்டமர் ஹூ வியூட் திஸ் ப்ராடக்ட் ஆல்சோ வியூட். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தனியாக பார்த்துக்க முடியும். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு மேலே வரல. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, மற்றெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதெல்லாம் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இந்த 28, 32 உங்களுக்கு வந்திருக்காது. ஏன்னா நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒரு 30,000 தான் மொபைல் காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தனால இதெல்லாம் உங்களுக்கு வரல. ஸோ இந்த என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்சோ வியூட், இதையும் நீங்கள் பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு 5,000 மொபைல் வாங்கிறீங்க. ஸோ இந்த மொபைலை பார்க்குறதுக்கு ஸோ இந்த மொபைல் இருக்குது, 7,000 இருக்குது, நல்ல மொபைலாக இருக்குது அப்படின்னு உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த கன்வின்சிங். ஸோ இதை பிக் பண்ணுறது மூலியமா அடுத்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஃபார் ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐஃபோனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸுங்க இருக்கும். அடுத்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருள்ஸ் ஸோ எது வாங்கினாலும் அந்த ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து தான் வாங்க வேண்டியது அவசியம். ஏன்னா சின்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் சேஞ்ச் ஆனாலும் உங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் சொல்லி கொடுத்துட்டீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கீபோர்டு வாங்க போகிறீங்க, அந்த கீபோர்டில் யூஎஸ்பி பின் உள்ள ஒரு போர்ட்டு தான் உங்களுக்கு தேவை. பட் கீபோர்டை பொறுத்தவரையும் யூஎஸ்பி இன்புட்டும் இருக்குது, PS2 இன்புட் இருக்குது. ஸோ யூஎஸ்பிங்கிறது நீங்கள் பென்ட்ரைவில் இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் இருக்கும், பட் PS2ங்கிறது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதாவது நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் விளையாண்டுருப்பீங்க, அதில் உள்ள இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் அதில் இருக்கும். யூஎஸ்பி கீபோர்டு மாட்டி ஒர்க் பண்ண வேண்டிய சிஸ்டத்துக்காண்டி நீங்கள் PS2 மாற்றி ஆர்டர் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றி ஆர்டர் பண்ணுறீங்க, வந்ததுக்கப்புறம் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பின் இல்லை, நான் கேட்டது இந்த பின்னுக்கு செட் ஆகலை, வேறு பின் வாங்கிட்டாங்கன்னா மாற்றி தர மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க அவரோட எல்லா டீட்டெயில்ஸும். ஸோ அதை பார்த்துட்டு மாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணது யூஎஸ்பி தான், பட் வந்திருக்குது PS2. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்லேயே கரெக்டாக பார்க்காம கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் ஸ்பெசிஃபிகேஷன் ரீட் பண்ண வேண்டியது முக்கிய அவசியம். அதுலேயும் எலக்ட்ரானிக்ஸ் பொருளுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்காம எந்த பொருளையும் வாங்கக்கூடாது. ஸோ இதில் என்ன பிராண்ட், ஆப்பிள், பிஸ்னஸ் ஃபீச்சர்ஸ், டாக்குமெண்ட் வியூவர், MS ஆஃபீஸ். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி போட்டிருப்பாங்க. ஸோ ஹேண்ட்செட் கலர் என்ன கலர், பார், லவுட் ஸ்பீக்கர், iPhone 4 ஸோ எல்லாமே இருக்கும். சிங்கிள் சிம், GSM, ஸோ வீடியோ ரெக்கார்டிங், ஸோ எல்லா ஆப்ஷனும் தனியாக இருக்குது. மல்டிமீடியா சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. ஸோ ப்ரீ இன்ஸ்டால்டு ப்ரௌசர். ஸோ நீங்கள் ப்ரௌசர் அப்படி சாப்டர் பார்க்கும் போதே பார்த்துருப்பீங்க, சஃபாரி அப்படிங்கிற ப்ரௌசர் இருக்குது. ஸோ சில சிஸ்டத்தில் அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் டிஃபால்ட்டாக வர்ற மாதிரி இந்த ஆப்பிளில் சஃபாரி அப்படிங்கிறது டிஃபால்ட் ப்ரௌசர். ஸோ இல்லை மற்ற வேணும், அந்த சஃபாரி பிடிக்காது, கூகுள் இருக்கணும்னா நீங்கள் கூகுள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் அந்த டிஃபால்ட் ப்ரௌசர்னு ஒன்று இருக்கும், அதான் அந்த சஃபாரி. ஸோ இது மாதிரி நீங்கள் தேவையான ஃபீச்சர்ஸ் இதிலேயே பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ், ஆக்சிலரோமீட்டர், டிஜிட்டல் கேம்பஸ், 3 ஆக்சியல் ஜீரோ சென்சார்,
ஆம்பியன் லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்பிள் ஃபோன்லேயே மிக முக்கியமானது என்னென்னா இந்த ஆம்பியன் லைட் சென்சார். ஸோ இந்த ஆம்பியன் லைட் சென்சார் என்ன? ஸோ மற்ற எல்லா மொபைல்லையும் நீங்கள் உங்களோட அவுட்லிங், அதாவது வெளிச்சத்துக்கு தகுந்தாப்புல உங்கள் பிரைட்னஸை மாற்றிருக்கணும். ஸோ நீங்கள் உள்ள ரூமில் இருக்கீங்க, உங்கள் மெசேஜ் படிக்கணும், இல்லை கால் வருது, அது யார் கால் பண்ணாலும் பார்க்கணும்னா தெளிவாக பார்த்துடலாம். சப்போஸ் ஒரு சன் இருக்குது, நீங்கள் பார்க்கும்போது உங்களோட கிளாஸ் உங்களுக்கு கிளார் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பிரைட்னஸை கம்மி பண்ணியோ இல்லை பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியோ தான் அதை பார்த்துக்க முடியும். பட் ஆப்பிள் ஃபோனை பொறுத்தவரைக்கும் இந்த ஆம்பியன் லைட் சென்சாரை யூஸ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிரைட்னஸ், அதாவது உங்களோட அட்மாஸ்பியர் பிரைட்னஸுக்கு தகுந்தாப்புல அவரோட பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இதுதான் ஆம்பியன் லைட் சென்சார். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வாங்கிட முடியும். இல்லை இதை பார்த்து வச்சுப்போம் பட் வேறு எதுவும் வாங்குவோம் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ இதோட ரேட்டிங்ஸ் முன்னாடி பார்த்த மாதிரி ரேட்டிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, உங்களோட ஃபீட்பேக். ஸோ லாஸ்ட்டாக யாரெல்லாம் வாங்கினாங்களோ ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்க முடியும். ஸோ பாட் திஸ் ஃப்ரம் Flipkart on August 24, 2013. A call back and they said it has 1 year Apple warranty, so you have to replace from service center and got confused with this 30-day replacement guarantee. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த 30 days replacement guaranteeன்னு போட்டிருக்கீங்க, பட் சம் ப்ராப்ளம்ஸ் என் ஃபோனில் இருக்குது, பட் நீ ரீப்ளேஸ் பண்ணிக்கும் போது அப்படி ஏற்றுக்கல, நீங்கள் போய் ஆப்பிள் ஸ்டோரை பார்க்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ எந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சப்போஸ் நீங்கள் வேறு ப்ராடக்ட்டுக்கு மாறலாம். அதனால் எந்த ஒரு பொருளுக்கும் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபீட்பேக் பார்க்குறது பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் நல்ல மாடல்னு தெரிஞ்சிருந்தாலும் பட் இவர் சேல்ஸ் பண்ணுறவர் அந்த ஃபோனை எப்படி வச்சுருந்துருக்காரோ, ஸோ அதனால் அந்த ஃபீட்பேக்கையும் பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா சில பேர் பார்த்துருப்பீங்க, இந்த கடையில் வாங்கினா ஃபோன் நல்லா இருக்கும், இல்லை பக்கத்தில் வாங்கினா நல்லா இருக்கும்னு சில சஜஷன் வச்சுருப்பாங்க. இந்த கடையில் நீங்கள் ஃபோன் எடுத்ததுக்கு அங்கே எடுத்தால் கூட விலையும் கம்மியாக இருக்கும், நல்லா பிராண்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே உள்ள சஜஷன் இருக்கும். ஸோ இங்கே உள்ள ஃபோட்டோஸ், ஸோ அந்த ஃபோன்ஸை நீங்கள் எந்த வீணாலையும் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் இருக்குது சிங்கிள் கலர்ஸ், ஆனால் ஒரு கலர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் ஆட் டு விஷ் லிஸ்ட். ஸோ உள்ளே போனோன்னா கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மை விஷ் லிஸ்ட் 2 ஐட்டம்ஸ் 2 இப்போ இதை சேர்த்துருக்கீங்க, முன்னாடியே இந்த சாம்சங் சேர்த்துருக்கீங்க. ஸோ இந்த சாம்சங் வேண்டாம், இது பழசு தான், அதனால் இதை ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ உங்களுக்கு விஷ் லிஸ்ட்டில் ஒன்று இருக்குது. ஸோ இது ஒன்று பார்த்துட்டோம். அடுத்தது வேறு மொபைல் வாங்க போகிறோம். ஸோ ஃப்ளிப்கார்ட் ஹோம் பிக் பண்ணிப்போம். ஸோ மொபைல்ஸ் இங்கேருந்து எடுக்க போகிறது இல்லை, அது எலக்ட்ரானிக்ஸ் பொருள்னு தெரியும். ஸோ இங்கேருந்து எடுத்துப்போம். ஸோ என்ன மொபைல்ஸ் எடுக்க போகிறோம், மைக்ரோசாஃப்ட் மொபைல்ஸ் தான் எடுக்க போகிறீங்க. அது பிக் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சம்மந்தப்பட்ட மொபைல்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுலேயும் சில ஃபில்ட்ரு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மைக்ரோமேக்ஸில் உள்ள பிராண்ட் ரேஞ்சை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். யாரெல்லாம் மைக்ரோமேக்ஸுங்கிற ஓஎஸை யூஸ் பண்ணி மொபைல் லான்ச் பண்ணுறாங்களோ அது எல்லா மொபைல்ஸும் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்க முடியும். அது ரெசல்யூஷன் டைப், ஸோ அதை வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் சிஸ்டம் விண்டோஸாக இருக்கணுமா இல்லை தேவையில்லைன்னா தனியாக மாற்றிக்க முடியும். இன்டர்நெட் ஃபீச்சர்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4G வந்துட்டு. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக வாங்கின மொபைலில் 2G தான் இருக்குது அப்படின்னா யாரும் அந்த மொபைலை மதிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் 3G நல்லாயிருக்கும் இல்லை 4G இருக்கும். ஸோ எது உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அதுமாதிரி மாற்றிக்க முடியும். டைப் ஸ்மார்ட் ஃபோனா ஃபீச்சர்ஸ் ஃபோனா, ஸோ எந்த மாதிரி வேணும், இல்லை ரேம் 1GB உள்ளது மட்டும் வேணுமா இல்லை 512 MB பிலோ வேணுமா அப்படின்னு தனியாக ஃபில்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் தனியாக இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு நீங்கள் பிரிச்சிட முடியும். ஸோ இப்போ இதுலேயும் ஃபில்டர் அப்ளை பண்ணிக்குவோம். ஒரு 10,000 to 8,000. ஸோ கொடுத்தோன்னே 10,000லேருந்து 18,000 உள்ள மொபைல் உங்களுக்கு பிளேஸ் ஆகும். 3 ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க. என்ன ஃபர்ஸ்ட் ஃபில்டர்ஸ் ப்ரைஸ், அடுத்த ஃபில்டர்ஸ் அந்த பிராண்டு, 3வது ஃபில்டர் என்னென்னா எக்ஸ்க்ளூட் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக்கையும் சேர்த்து சொல்லு அப்படின்னு சொல்லுது. ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக் சேர்த்தாலும் அதை சேர்த்து சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல எந்த மொபைல் வாங்குவோம் அப்படின்னா இந்த மொபைல் கிளிக் பண்ணிட்டா இதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன், ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தது மாதிரியே அதெல்லாம் பார்த்துக்குங்க. பார்த்துக்கப்புறம் இதையும் நீங்கள் சேர்க்க போகிறீங்க. எதில் சேர்க்க போகிறோம்னா விஷ் லிஸ்ட்டில் சேர்க்க போகிறோம். விஷ் லிஸ்ட் அப்படிங்கிறது நான் பார்க்க போகிறேன். ஸோ பிக் பண்ணுங்கள், இந்த மொபைல் உங்களுக்கு விஷ் லிஸ்ட்டில் ஆட் ஆகும். இப்போ ஆட் டு கம்பேர் கொடுப்போம். ஸோ இதை கம்பேர் பண்ண போகிறோம், இந்த மைக்ரோசாஃப்ட் லூமியா கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ வேறு ஐட்டம் என்ன ஐட்டத்தை கம்பேர் பண்ண போகிறீங்க, ஆட் இன்னொரு ஐட்டம். ஸோ இது மாதிரி நிறைய ஐட்டத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஆட் டு விஷ் லிஸ்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மொபைல்ஸ் ஒன்று இருக்குது, இந்த மொபைல்ஸ் ஒன்று இருக்குது.
இப்போ நீங்கள் 2 மொபைல் ஆட் பண்ணதுனால மொத்தமாக டோட்டல் வெளியே விழுது 36,000. ஸோ ரெண்டுமே வாங்கி அது டோட்டல் பண்ணி காமிக்குது. ஸோ இதனால் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ திரும்பி இதை மொபைலை பற்றி பார்க்கணுன்னா திரும்பி பிக் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த பழைய ஸ்டேஜ் அது போகும். பழைய ஸ்டேஜ்னா இந்த ஃபோனை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் அது கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மொபைலில் பிக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தனியாக பார்த்துக்கலாம். ஸோ ஹோமை பிக் பண்ணோன்னே நாமளாக இந்த பொசிஷனுக்கு கிரியேட் ஆகிடும். இது மாதிரி உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் பார்த்து அதை விஷ்லிஸ்ட்டில் சேர்த்துக்க முடியும். ஸோ விஷ்லிஸ்ட்டில் சேர்க்கலை, டேரெக்டாக வாங்க போகிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இல்லை மென்ஸ் எடுத்துக்கும். ஸோ இந்த மென்ஸில் எது வாங்கலாம்? நீங்கள் கிளாத் வாங்க போகிறீங்க, இல்லை ஜீன்ஸ் வாங்க போகிறீங்க, இல்லை வாட்சஸ் வாங்க போகிறீங்க. ஸோ வாட்சஸில் என்ன மாதிரி வாட்சஸ்? டைட்டன் தான் வாங்க போகிறீங்க. இல்லை மொத்தமாக ஒரு வாட்சஸ் பார்க்க போகிறோன்னா டேரெக்டாக அங்கே ஆல் வாட்சஸ்ன்னு பிக் பண்ணாலே போதும். அந்த கேட்டகரியில் எல்லாமே உங்களுக்கு ஃபில்டர் அப்ளை ஆகாமல் சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்பெஷலாக உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மேலே காமிக்கும் ஷாப் பை ப்ரைஸ். ஸோ இதெல்லாம் ஃபில்டர்ஸ். ஸோ எந்த ரேஞ்சில் உங்களுக்கு வாட்ச் இருக்கணும்? ஸோ 1000லேருந்து 2000 இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிட்டேன். ஸோ அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே மென் அதில் போய் எடுத்ததுனால மென்னுங்கிற ஃபில்டர் அப்ளை ஆகிட்டு. ஸோ இப்போ பசங்க கட்டுற வாட்ச் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்ச் வேணும். ஸோ இந்த வாட்ச் சூப்பராக இருக்குது. ஸோ நாலு சைடும் இதிலேயே ப்ரிவியூ பார்த்துக்க முடியும். ஸோ இதை பிக் பண்ணுறோம், அதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காமிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன இருக்கும்? டைப் அனலாக் டைப், சீரியஸ், எக்ஸ்ப்ளோரர், ஸ்டைல் கோடு, ஃபார்முலு, மென் இமேஜ் தனியாலும் மாற்றிக்க முடியும். ஸோ ஸ்டாப் மெட்டீரியல்ஸ். ஸோ இது மாதிரி பொருள் வாங்கும்போது நீங்கள் மெட்டீரியல்ஸ் பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இந்த பெல்ட் இருக்குது. ஸோ டேரெக்டாக டச் பண்ணும்போது அது மெட்டீரியல்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணிடுவீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது மெட்டீரியலை பார்த்துக்கலாம். ஓகே, இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் எடுத்து கார்ட்டில் போடுற மாதிரி இதையும் கார்ட்டில் போடணும்னா ஆட் டு கார்ட். இல்லை இந்த ஒரு பொருள் மட்டும் தான் வாங்க போகிறோன்னா பை நவ். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம கார்ட்டில் போட்டுப்போம். ஸோ ஆட் டு கார்ட்னு கொடுத்தோன்னே அதுவும் கார்ட்டில் ஆட் ஆகிரும். ஸோ எங்கே போய் ஆடாக இருக்குது? திரும்பி கார்ட்டில் போட்ட ஆர்டர்ஸ் நம்ம என்னென்னலாம் வாங்க ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு எங்கே போய் பார்க்குறதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ இங்குள்ள கார்ட். ஸோ இன்னும் மட்டும் இந்த 0ன்னு இருந்துச்சு, இப்போ 1ன்னு மாறிட்டோம். ஸோ இங்கே உள்ள கார்ட்டை பிக் பண்ணுங்கள். ஸோ கார்ட்டில் உங்களுக்கு எத்தனை ஐட்டம் இருக்குது? ஒரு ஐட்டம்ஸ் இருக்குது, அது பேர் என்ன, அவ்வளோ ப்ரைஸ் எவ்வளவு, டெலிவரி டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டெலிவரி டீட்டெயில்ஸ் தான் உங்களை டெலிவரி ஹோம், அதாவது ஹோம் டெலிவரிக்குள்ள அமௌண்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் டெலிவரி, நார்மல் டெலிவரி ஆனிச்சுன்னா நவம்பர் 2 தான் உங்களுக்கு வரும். ஸோ பிளேஸ் ஆர்டர், இந்த இடத்துக்கு வாங்க நான் காசு தரேன், நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ண போகிறேன்னா இந்த பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேற்கொண்டு சிலது வாங்க போகிறேன் அப்புறம் வாங்கிக்கலாம். இல்லை இந்த இடத்துல இந்த லொக்கேஷன் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். ஸோ கண்டினியூ ஷாப்பிங், வேறு எதுவும் வாங்கி பார்ப்போம், வேறு என்ன வாங்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு உமன்ஸ் போய்க்குவோம். ஸோ உமன்ஸில் என்ன வேணும்? இங்கே உள்ள ரிங்ஸ் வேணும். ஸோ ரிங்கை பிக் பண்ணோன்னே அந்த உமனுங்கிற ஃபில்டர் அப்ளை ஆகிருக்கும். அதுமாதிரி இந்த ரிங்கிற ஃபில்டர் அப்ளை ஆகி உங்கள் ரிங்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிருக்கும். இந்த மாதிரி ரிங் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிங் வேணுமோ அந்த ரிங்கை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ரிங், ஸோ இது மாதிரி நிறைய ரிங் வாங்க போகிறோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட்? ஸோ இதில் லிஸ்ட்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரிஜினல் அமௌண்ட். ஸோ சில கடைக்கு போடும்போது ஒரிஜினலாக இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ஸோ தள்ளுபடிலாம் போக இவ்வளோ அமௌண்ட்டுக்கு தரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே தான் இங்கே. ஸோ மொத்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1399 ரூபா. பட் இதோட இப்போக்கு விலை 499 ரூபா. ஸோ எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா 65% ஆஃபர்ஸ். ஸோ ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வாங்கினாலும் ஆஃபர் மூலியமாக வாங்கிக்க முடியும். ஸோ இது ரிங் அப்படிங்கிறதுனால இதோட சைஸஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஜூம் பண்ணி அதோட குவாலிட்டியை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி செலக்ட் சைஸ். ஸோ எந்த சைஸுக்கு? ஏன்னா ரிங்கை பொறுத்த வரையும் ஒவ்வொரு ஃபிங்கர்ஸும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். ஸோ அதனால் சைஸஸை பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ இது மாதிரி நீங்கள் மென்ஸுக்கோ இல்லை உமன்ஸுக்கோ ஒரு ஷர்ட் எடுக்கிறீங்க. ஸோ இது மாதிரி சைஸை டிபெண்ட் பண்ணி எடுக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் சைஸு சொல்ல வேண்டியது அவசியம். ஸோ எந்த சைஸ் வேணும்? 10, 12, 14 3 சைஸ் தான் இருக்குது. 12 செட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்குள்ள ஆப்ஷனாக இது கன்வெர்ட் ஆயிரும். ஸோ எல்லாமே நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆட் டு கார்ட் பைன்னு ஒன்று கொடுக்க போகிறீங்க. ஸோ இதையும் கார்ட்டில் ஆட் பண்ணிப்போம்.
ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்குது, மொத்தம் கார்ட்டில் 2 ஐட்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ வேறு சஜஷன் உங்களுக்கு காமிக்கும், இதனால் நீங்கள் மாற்றிக்க முடியும். இல்லை ஹோம் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ், ஸோ என்ன வாங்க போகிறோம், டைனிங் டேபிள்ஸ், இல்லை கிளாக்ஸ் வாங்க போகிறோம், டேபிள் கவர்ஸ், ஸோ எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸில் ஒரு கம்ப்யூட்டர்ஸ் சிஸ்டம் வாங்க போகிறோம், லேப்டாப்ஸ். ஸோ அந்த லேப்டாப்ஸ் எப்படி இருக்கணும், ஹெச்பியா லெனோவா, இல்லை மொத்தமாக லேப்டாப்ஸ் பார்க்க போயினாலும் லேப்டாப்ஸை பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணதுக்கப்புறம் அந்த விண்டோஸ் லேப்டாப் அப்படிங்கிற ஆப்ஷன் கிட்ட இருக்குது, இது அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷன் இருக்கும். இந்த டாப் 15 லேப்டாப்ஸுங்கிற கேட்டகரி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாரி பேஜ் நாட் ஃபவுண்ட். ஸோ இந்த ஆப்ஷன், அதாவது இந்த ஐக்கான் டெவலப் பண்ணியிருக்காங்க, பல இன்ஃபர்மேஷன் எதுவுமே இது கிரியேட் ஆகலை. ஸோ பழையபடி வந்தாலும் நீங்கள் அந்த லாஸ்ட் ஸ்டெப் என்ன இருந்தீங்களோ அந்த ஸ்டெப் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபர்லாம் வேண்டாம், டேரெக்டாக நீங்கள் லேப் பிக் பண்ண போயினாலும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹெச்பி லேப்பர் தான் வேணும், ஹெச்பி லேப்பை பிக் பண்ணி இது உள்ள டீட்டெயில்ஸ், ஸோ அங்கே டீட்டெயில்ஸ் பார்த்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே உள்ளதெல்லாம் அவரோட பிக்சர்ஸ், எல்லா சைடும் பார்த்துக்கலாம். அவரோட அமௌண்ட் எவ்வளோ நாள் இந்த அமௌண்ட்டை நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க, ஸ்டோரேஜ் எவ்வளவு, இல்லை ஸ்டோரேஜ் பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கம்மியாகனாலும் அதை பிக் பண்ணும்போது ஸ்டோரேஜ் பற்றி இன்ஃபர்மேஷன், ஸோ 500 GB ஹார்ட் டிஸ்க், ஸோ இதுமாதிரி தனித்தனியாக பார்த்துக்க முடியும். இதையும் கார்ட்டில் ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ கார்ட்டில் ஆட் பண்ணதெல்லாம் தனியாக இருக்கட்டும், புதுசாக ஒன்று வாங்க போகிறோம், அதை தனியாக நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்க போனாலும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதில் புக்ஸ் அண்ட் மீடியா எடுத்துக்க போகிறோம். ஸோ அதில் என்ன புக்ஸ் வாங்கலாம், இல்லை ஒரு மியூசிக் சிடி வாங்கலாம், அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ டைரிஸ் அண்ட் நோட் புக், ஸோ எந்த மாதிரி டைரி உங்களுக்கு வேணும், ஸோ டைரி ரேஞ்ச் எல்லாமே இதில் கேட்டால் இருக்குது. ஸோ இந்த டைரி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பிக் பண்ணுங்கள். இதை பற்றி இன்ஃபர்மேஷன், ஸோ இதில் என்ன ஸ்பெசிஃபிக் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, இங்கே உள்ள நம்பர் ஆஃப் பேஜஸ். ஸோ இந்த டைரியில் மொத்தம் எத்தனை பேஜஸ் இருக்குது, 20 பேஜஸ். இவன் டைரி அப்படின்னாலே அந்த நம்பர் ஆஃப் பேஜஸ் உங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி பைண்டிங், ஸோ எந்த ரேஞ்சில் அதை பைண்டிங் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் பவுண்ட்னா உங்களுக்கு நாமளாக அந்த கம் பேஸ்ட் பண்ணி பவுண்ட் பண்ணது மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். அது மாதிரி என்ன டைப் நோட் புக் சைஸில் இது இருக்கும். இதோட லென்த் அண்ட் வித்தும் தனியாக இருக்கும். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், டம்மி அப்படிங்கிறது எம்டி ஷீட், அதாவது ரஃப் ஷீட்டாக இது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ரஃப் ஷீட் அப்படிங்கிறது லைன் ஷீட்டாக இல்லாமல் ரஃப் ஷீட் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் வாங்க போகிறீங்க, கார்டில் ஆட் பண்ண போகிறது இல்லைன்னா பை நவ். ஸோ பை நோன்னு கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன டிக்கில் இருக்குது அப்படின்னா manikandan@yahoo.com அப்படிங்கிற அட்ரஸ் இருக்குது. இல்லை இந்த லாகினை சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது டெலிவரி அட்ரஸ் உங்களுக்கு இல்லை, அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போனாலும் சேஞ்ச் அட்ரஸ். ஸோ புதுசாக நீங்கள் வேறு அட்ரஸும் மாறினாலும் மாறிக்க முடியும். ஸோ அந்த அட்ரஸை டெலிட் பண்ணுங்கள், டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த அட்ரஸ் எடிட் பண்ணிக்க போனாலும் அட்ரஸை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அட்ரஸை டெலிட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ அந்த அட்ரஸ் டெலிட் ஆகிட்டு, டெலிட் ஆனதுக்கப்புறம் புதுசாக நீங்கள் எந்த அட்ரஸில் நேமை எல்லா ஆர்டரையும் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ உங்கள் நேம் என்ன, உங்களோட பின்கோடு என்ன, எல்லாமே தனியாக டைப் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக எல்லா ஃபீல்ட்ஸும் ஃபில் பண்ணுறது அவசியம். இந்த இடத்துல உங்களோட நேம் என்ன நேமாக டைப் பண்ணிக்கிங்க. மணிகண்டன் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இந்த இடத்துல உங்களோட ஏரியா பின்கோடு என்ன, 600042ன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த இடத்துக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆகணுமோ அந்த இடத்த நீங்கள் ஏரியா பின்கோடு மூலியமாக சொல்லிட முடியும். ஸோ அடுத்து உங்களோட அட்ரஸ், ஸோ உங்கள் அட்ரஸ் இங்கே டைப் பண்ணிக்கிங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட டெலிவரி ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 49/61 உங்களோட டோர் நம்பர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களோட ஸ்ட்ரீட்டுக்கு நேம் வந்துச்சுன்னா அதை டைப் பண்ணிக்கலாம். மதியழகன் ஸ்ட்ரீட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து வேறு இன்ஃபர்மேஷன், காமா சென்னைன்னு டைப் பண்ணிக்கிறோம். இதான் உங்களோட அட்ரஸ்.
ஸோ இல்லை இதை நீங்கள் பேர் ஆஃப் மாதிரி டைப் பண்ண வேண்டாம், லைன் பை லைனாக டைப் பண்ணாலும் ஓகே. ஸோ இதுமாதிரி உங்கள் அட்ரஸ் எந்த மாதிரி இருக்கணுமோ அதை மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட முடியும். ஸோ இந்த அட்ரஸை பார்த்து தான் உங்களோட டெலிவரி, அதாவது டெலிவரி பண்ணுறதுக்குள்ள ஆள் வருவாங்க. ஸோ இதை தெளிவாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட்டை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து லேண்ட்மார்க். ஸோ இந்த அட்ரஸ் தெரியலை, வேறு எதுவும் நீங்கள் லேண்ட்மார்க் தானாலும் தர முடியும். இந்த இதை டைப் பண்ணிக்க போகிறோம் உங்களோட லேண்ட்மார்க். வெனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். அடுத்து எந்த சிட்டியில் இந்த லேண்ட்மார்க் இருக்குது, இல்லை எந்த சிட்டியில் உங்களோட அட்ரஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சிட்டி வைஸாக சொல்ல போகிறீங்க. ஸோ சிட்டியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ சென்னையினே டைப் பண்ணிப்போம். அடுத்து ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் இது இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இது பிக் பண்ணுறது மூலியமாக என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்காது உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ உங்களோட ஸ்டேட்ஸ் எதுன்னு நீங்கள் டேரெக்டாக சொல்லிக்கலாம். ஸோ இந்த இதில் நான் தமிழ்நாடுன்னு செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கண்ட்ரி, சர்வீஸ் அவைலபிள் ஒன்லி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது. ஸோ ஒன்லி இந்தியாவில் மட்டும்தான் அந்த ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற சர்வீஸ் இருக்குது. சப்போஸ் வேறு எதுவும் நாட்டில் இதை லான்ச் பண்ணியிருந்தாலும் அந்த நாடோட டீட்டெயில்ஸ் இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துட்டு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் டைப் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ். ஸோ அங்கே டெலிவரி ஆயிடுச்சா, அங்கேருந்து எடுத்து சென்ட் பண்ணிட்டாங்களா, ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் உள்ள இந்த ஃபோன் நம்பர். ஸோ இந்த கொடுக்குற ஃபோன் நம்பருக்கு தான் அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாக வந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் டைப் பண்ணிக்க போகிறோம். 8144411468ன்னு டைப் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறது மூலியமாக இந்த அட்ரஸ் உங்களுக்கு சேவ் ஆகிரும். அடுத்த ப்ராசஸுக்கு இது கண்டினியூ ஆகும். ஸோ இனிமேல் நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த அட்ரஸை யூஸ் பண்ணியே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ கொடுத்தோன்னே இந்த வெப்பேஜ் லோட் ஆகி அடுத்தது செகண்டாக உள்ள இந்த டெலிவரி அட்ரஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் சம்மரி. ஸோ ஆர்டர் சம்மரியில் எதெல்லாம் நீங்கள் கார்ட்டில் எடுத்து வச்சுருக்கீங்களோ அது ஃபுல் லிஸ்ட்டு உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்யூட்டர் இருக்குது, டைரி இருக்குது, ரிங் இருக்குது. ஸோ எது மட்டும் தேவையோ அதை மட்டும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். மற்றதெல்லாம் இந்த கார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த லேப்டாப் உங்களுக்கு தேவையில்லை, ஓகே. ஸோ அந்த இது மட்டும் ரிமூவ் ஆகி மற்ற 3 மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ வேறு இது உங்களுக்கு தேவையில்லைனாலும் ஓகே. ஸோ இது 2 தான் நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது 360 அப்படிங்கிறது இந்த டைரியோட அமௌண்ட்டு. இது எப்போ நவம்பர் ஃப்ரைடே ரீச் ஆகிரும். அதே மாதிரி 12th நவம்பர் உங்களுக்கு ரீச் ஆகும். தனித்தனியாக இருக்குது. இதோட டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ, பட் இதோட டெலிவரி சார்ஜ் உங்களுக்கு 100 rupeesன்னு இருக்கும். ஸோ 100 rupees எதுக்காண்டினா அந்த பேக்கேஜ் டெலிவரிக்கு உள்ள அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகி தான் இந்த 100 rupeesன்னு ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு தேவையில்லைனா நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ மொத்த டோட்டல் அமௌண்ட். ஸோ சென்ட் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் அலர்ட் டு இந்த நம்பருக்கு தான் எஸ்எம்எஸ் அலர்ட் போகணும். ஏன் அப்படின்னா யாரோ ஒரு புதுசாக ஒரு நம்பருக்கு ஃபேக்காக நீங்கள் ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டரே தேவையில்லை அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு வாட்டி நீங்கள் நம்பர் கொடுக்குறப்ப அந்த நம்பருக்கு கன்ஃபர்மேஷன் கால் போனதுக்கு அப்புறமோ இல்லை கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் போனதுக்கு அப்புறம் தான் உங்களை ஆர்டர் இங்கே டிஸ்பேச் பண்ணுவாங்க. இல்லை கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அண்ட் கன்ஃபர்மேஷன் கால் அப்படிங்கிறது ஸோ கால் பண்ணி எஸ் ஆர் நோ டைப். ஸோ இதுமாரி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, ஸோ 2255 அமௌண்ட் வருது, ஓகே அப்படின்னா எஸ் அமுக்குங்க, இல்லை வேண்டாம் நோ அமுக்குன்னு கால் வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல ரிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிரும். ஸோ இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு கண்டினியூன்னு பிக் பண்ணுறோம். ஸோ இந்த ஆர்டர் சம்மரி அப்படிங்கிற 3வது ஸ்டேஜ்லேருந்து 4வது ஸ்டேஜ் எது இருக்கும் அப்படின்னா இந்த பேமெண்ட் மெத்தட். ஸோ எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கார்டு நம்பர். ஸோ எந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஏடிஎம் கார்டு வழியாக ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கார்டு நம்பர் இங்கே டைப் பண்ணலாம். ஸோ அடுத்தது அந்த கார்டோட எக்ஸ்பைரி டேட் அண்ட் சிவிவி நம்பர்ஸ். ஸோ அடுத்தது இந்த கார்டு ஹோல்டர்ஸ் நேம் என்னவோ அதை இங்கே டைப் பண்ணீங்க. சேவ் அண்ட் பே. ஸோ இந்த கார்டுலேருந்து நீங்கள் மணி எடுத்து இந்த ப்ராடக்ட் சென்ட் பண்ணிட முடியும். ஸோ மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்னா 2615. இந்த அமௌண்ட் இந்த கார்டுலேருந்து கொடுக்க போனால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கார்டு கொடுத்துட்டிங்கன்னா ஏடிஎம் கார்டு அப்படின்னா உங்களுக்கு பின், அதாவது பாஸ்வேர்ட் ஆகிய அந்த பின் கேட்கும். ஸோ அதை கொடுக்குறது மூலியமாக டிரான்சாக்ஷன் இந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்க போங்கன்னா ஸோ நெட் பேங்கிங் பிக் பண்ணுங்கள். ஸோ நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறது மூலியமாக டேக் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நெட் பேங்கிங்கில் எந்த பேங்க் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, ஹெச்டிஎஃப்சியா, ஐசிஐசி, சிட்டி பேங்க், இதெல்லாம் டிஃபால்ட்டாக மேக்ஸிமம் ஆஃபர் தர்ற இல்லை டிஃபால்ட்டாக உள்ள பேங்க். இல்லை இதுலேயும் உங்கள் பேங்க் இல்லை அப்படின்னா இதை பிக் பண்ணுங்கள். ஸோ எந்த பேங்க் இருக்குன்னு பார்த்துட்டு அதை பிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எந்த பாஸ்வேர்டுன்னு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு கிளிக் பண்ணி நீங்கள்
இதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வேற ஒரு சாப்டர்ல நெட் பேங்கிங் ஆப்ஷன் பார்க்கும்போது இந்த ஃப்ளிப்கார்ட்ல எப்படி நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றியும் பார்க்கலாம். அடுத்து இங்கே உள்ள டெபிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாமே சேம் தான். இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணாலும் டெபிட் கார்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா சிஓடி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. சிஓடினா என்ன? கேஷ் ஆன் டெலிவரி தான் உங்களுக்கு சிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள சீனா கேஷ், ஓ ஃபார் ஆன், டி ஃபார் டெலிவரி. ஸோ பொருளை வாங்கிட்டு பணம் தர்றேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கேஷ் ஆன் டெலிவரி. கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு கேட்கும். ஏன்னா இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆர்டர்ஸ், அதாவது இந்த ப்ராடக்ட்டை டிஸ்பேச் பண்ணுவாங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண உடனே டிஸ்பேச் பண்ணிடுவாங்க, அதாவது வித்தவுட் எனி கன்ஃபர்மேஷன் இல்லாமல். அதுக்காண்டி இந்த அப்ளிகேஷன்லாம் ஃபுல்லப் பண்ணது ஒரு ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு ஒரு வெரிஃபிகேஷனுக்காண்டி இந்த டேபிள் காலம் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் என்ன இங்கே டைப் ஆகிருக்கா இங்கே டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் W, அடுத்தது 3, WW42. சப்போஸ் கேப்ஸ் லெட்டர் இருந்தால் நீங்கள் கேப்ஸை தான் டைப் பண்ணி ஆகணும். ஸோ கன்ஃபார்ம் ஆர்டர். ஸோ கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்கறது மூலயமா இந்த ப்ராசஸ் உங்களுக்கு லோட் ஆகி நெக்ஸ்ட் ப்ராசஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ 2 இதை நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர்ஸ். ஸோ இந்த ஆர்டர் நீங்கள் பே பண்ணிருக்கீங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னா இந்த அமௌண்ட்டு. ஸோ பெய்ட் த்ரூ கேஷ் ஆன் டெலிவரி மூலமா நீங்கள் இதை பே பண்ண போகிறீங்க. ஸோ யூ கேன் என்னென்ன பண்ணிக்கலாம், உங்கள் ப்ராடக்டை ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்டஸ் எங்கே உங்கள் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இப்போ டெல்லியிலேருந்து வருது அப்படின்னாலும் டெல்லியில் இருக்குது, மும்பையில் இருக்குன்னு தனியாக சொல்லுவாங்க. அது மாதிரி ட்ராக் பண்ணிக்க முடியும். அடுத்து உள்ள கேன்சல். இப்போட ஃபீட்பேக்கை விசாரிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் வாங்கின இந்த வாட்சோட ஃபீட்பேக் சரியில்லை. இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே அது வீட்டுக்கு வந்து தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். இல்லை நான் ஃபீட்பேக் விசாரிச்சு பார்த்தேன் அந்த ஆர்டர் சரியில்லைன்னு அப்படி சொல்லி தான் கேன்சல் பண்ண அவசியம் கிடையாது. டேரெக்டாக கேன்சல்னு கொடுக்குறது மூலியமா இந்த ஆர்டரை நீங்கள் கைக்கு வாங்குறதுக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணிட முடியும். ஸோ ரிட்டன் அப்படிங்கிறது வாங்கினதுக்கு அப்புறம் வாங்கிட்டீங்க, சில டேமேஜஸ் இருக்குது, இல்லை சம் ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன்ஸ்ன்னு கொடுத்து மூலியமா ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வித்தவுட் ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க தப்பு பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரிட்டர்ன்ஸ் அப்ளிகபிளாக எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களோட தப்புக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ வாங்குகிற ப்ராடக்ட்டை நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் இந்த ரிட்டர்ன் ஆப்ஷன் யூஸ் ஆகாது. ஸோ வரும்போதே அது பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா இதை அக்சஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ மை அட்ரஸ்ங்கிற ஆப்ஷன் மூலியமா எதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிருக்கீங்களோ அதை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதை பிக் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தனியாக காமிக்கும். ஸோ மை அட்ரஸில் இது ரெண்டும் ஐடிஸ். ஸோ இதுவரை நீங்கள் ஆர்டர் பண்ணது இல்லாமல் தனியாக இருக்கும். ஸோ இப்போக்கி ரீசெண்டாக ஆர்டர் பண்ணுறது 2 தான். ஸோ இது 2 கம்ப்ளீட் பண்ணி அதாவது வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆச்சு. ஸோ இது 2 டெலிவரி ஆகலை. ஸோ டெலிவரி ஆகாதனால இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது டெலிவரி ஆக போகிறத கேன்சல் பண்ணிக்கலாம், இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரைடே வரும், இது வியாழக்கிழமை வரும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு வரும். ஸோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணாலும் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ராக்குன்னு பிக் பண்ணுவோம். ஸோ ட்ராக்னு பிக் பண்ணோன்னா அது தனி ஒரு காலம் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த காலத்தில் இந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன், இது ஆர்டர் ஐடி என்ன, ஸோ எந்த ஐடி ரெஃபராக எடுத்துக்கிட்டு இதை ஆர்டர் பண்ணீங்க, செல்லர்ஸ் யார், என்னைக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி இதோட ப்ரைஸ் எவ்வளவு, ஸோ எந்த அட்ரஸுக்கு இது டெலிவரி ஆகணும் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ரூவல், ப்ராசஸிங், ஷிப்பிங், டெலிவரின்னு 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள காலத்தில் உங்களுக்கு இந்த க்ரீன் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் ப்ராடக்ட் எங்கே இருக்குது, அப்ரூவல் ஆகிருக்கு, அதாவது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காண்டி யுவர் ஆர்டர் ஹேஸ் பின் பிளேஸ்டு, உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ அடுத்து இங்கே உள்ள ப்ராசஸிங். ஸோ ப்ராசஸிங்கில் 3 ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் உள்ள ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா செல்லர் எட் டு கன்ஃபார்ம் ஐட்டம். ஸோ செல்லர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணணும், அது எஸ்எம்எஸ் மூலியமாவோ இல்லை கால் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் அதை பேக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டில் இந்த க்ரீன் கலர் வந்துட்டுனா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், அடுத்ததில் வந்துட்டுனா அதை பேக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்துங்க பார்த்தீங்கன்னா செல்லர் எட் டு டிஸ்பேச் த ஃப்ரம் வேர் ஹவுஸ். ஸோ டிஸ்பேச் ஃப்ரம் வேர் ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களோட ஐட்டத்தை அதோட சோர்ஸ் எங்கே இருந்துச்சோ அங்கேருந்து டிஸ்பேச் பண்ணிட்டாங்க, அதாவது பேக் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னு அர்த்தம். ஷிப்பிங், கொரியர் எட் டு ஷிப் ஐட்டம். ஸோ கொரியர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது, நியரஸ்ட் டு யூ. ஸோ இங்கே வந்துட்டுனா கிட்டத்தட்ட உங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு மும்பைலேருந்து வருது, இல்லை ஹைதராபாத்லேருந்து வருது, இல்லை வேறு எங்கேருந்து வருந்தாலும் ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டு. ஸோ கடைசியாக பார்த்தா ஷிப்மெண்ட் எட் டு பி டெலிவர்ட். ஸோ அந்த டெலிவரி பண்ணுறது யார் உங்களோட டீலர்ஸோ அவங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஷிப்மெண்ட் எட் டு டெலிவர்ட்.
ஸோ இன்னைக்கு காலைல அது ஷிப்மெண்ட் உங்களுக்கு வந்துட்டு டெலிவரி பாய் கையில் வந்துட்டு அப்படின்னா இந்த ஆப்ஷனில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த டெலிவரி பாய் யார் உங்களுக்கு டெலிவரி பண்ண போகிறாங்களோ அவங்களே கால் பண்ணி உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி வரப்போகிறோம் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரியில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது எவ்வளோ இருக்கணும் உங்கள் கையில்? 2250 ரூபா உங்களுக்கு இருக்கணும். ஸோ இது மாதிரி தனித்தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த பேஜை க்ளோஸ் பண்ணியிருப்போம். அது மாதிரி இதை பற்றி ட்ராக் பண்ணாலும் தனித்தனியாக ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லை இது 2 ஐட்டம் வேண்டாம், இந்த டைரியை கேன்சல் பண்ண போகிறோம், கேன்சல் ஐட்டம் ரெக்யூஸ்ட் கேன்சலிங். ஸோ இந்த ஐட்டத்தை வேண்டில அப்படின்னு கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ கேன்சல் பண்ணுறப்ப எதுக்காண்டி கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னு ரீசன் கேட்கும். ஸோ செலக்ட் ரீசன், நாட் இன்ட்ரெஸ்ட் எனிமோர், இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆர்டர் டெலிவரி டிலேடு. ஸோ நீங்கள் டெலிவரி பண்ணுறது சொன்ன ஒரு டேட்டு ஆனால் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஆர்டர் டூப்ளிகேட் பை மிஸ்டேக், சில மிஸ்டேக்னால டூப்ளிகேட் கண்டுபிடிச்சிட்டேன், அது பர்ச்சேஸ் ராங் ஐட்டம், தப்பான ஐட்டம், வேறையோ பர்ச்சேஸ் பண்ண போய் இதை பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டா அப்படின்னாலும் ஐட்டம் இல்லை அதர் ரீசன், வேறு எதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் அதர் ரீசன் கொடுத்துக்க முடியும். ஸோ என்னவா டைப் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் கேன்சலேஷன். So we have received a cancellation request for the following one item. The item will be cancelled or refunded will be processed. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணும்போது கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டீங்க. ஸோ உங்கள் பணம் உங்கள்கிட்டயே இருக்கும். சப்போஸ் நீங்கள் கார்டு மூலியமாக பே பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் unrefunded will be processed. அதாவது நீங்கள் கார்டு மூலியமாவோ இல்லை நெட் பேங்கிங் மூலியமாவோ அமௌண்ட் எதுவுமே பே பண்ணிட்டீங்க, பட் இந்த ஐட்டத்தை இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மட்டும் உங்களோட அமௌண்ட் எவ்வளோ அது நீங்கள் பே பண்ணீங்களோ அது உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ எவ்வளோ ரீஃபண்ட் ஆகும்னா 3 to 4 டேஸுக்குள்ளே ரீஃபண்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஷாப்பிங் பண்ண உடனே அந்த மை ஆர்டர் ஆப்ஷன் இருந்துச்சு, திரும்பி நீங்கள் போய் மை ஆர்டர்ஸை பார்க்கணுன்னா இங்கே உங்கள் நேம் இருக்கிறத கிளிக் பண்ணும்போது அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆர்டர்ஸை பிக் பண்ணுங்கள். ஸோ இதை கேன்சல் பண்ணதுனால இங்கே கேன்சல்னு ஸ்டேட்டஸ் காமிச்சிட்டு இது உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ இங்கே உள்ள டைரெக்டாக ட்ராக் ஆர்டருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நம்பர் கேட்கும், அந்த ஆப்ஷன் கேட்கும். ரீசெண்ட் ஆர்டர், ரீசெண்டாக எதை நீங்கள் பண்ணீங்களோ அதை பற்றி உங்களுக்கு டேரெக்டாக போகும். ஸோ இது மாதிரி தேவையான ஆப்ஷன், தேவையான பொருளை நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தது அப்புறம் பே பண்ணிக்கலாம், அதே மாதிரி வரதுக்கு முன்னாடியும் பே பண்ணிக்க முடியும். ஸோ அதில் உள்ள எல்லா ஆப்ஷனையும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஒன்று வாங்கியிருக்கீங்க, இந்த மொபைலை பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் இப்போ பார்க்கலனாலும் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த ஐடியை பிக் பண்ணுங்கள், அது தனி ஃப்ளிப்கார்ட் பேஜில் ஓப்பன் ஆகும். ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ், எப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க 15 ஏப்ரல், அது எப்போ உங்களை கையில் வந்து சேர்ந்துருக்கு 20 ஏப்ரல் எடுத்திருக்காங்க. உங்கள் கையிலுக்கு வந்து டெலிவரி டேட் எல்லாமே இதில் காமிச்சிருக்கும். ஸோ வெட்னஸ்டே வர வேண்டியது உங்களுக்கு 20 ஏப்ரலே வந்து சேர்ந்துட்டு, ஸோ அதனால் அந்த டெலிவரி டேட் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இந்த கீழே டெலிவரி டேட்டுங்கிறது நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்கல்ல இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு, அந்த டேட் மேலே உள்ளது அது யூஸ்வலாக வந்த டேட். ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஆர்டர், ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ண டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணணும். இமெயில், இன்வாய்ஸ், கான்டாக்டர்ஸ் 3 ஆப்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ இமெயில் இன்வாய்ஸுங்கிறது நீங்கள் மொபைல் வாங்கியிருக்கீங்க, மொபைல் வாங்கும் போதே உங்களோட இன்வாய்ஸ், அதாவது இந்த பில் உங்களுக்கு அந்த கொரியர்லேயே சேர்ந்து வந்துடும். ஸோ அந்த வந்த பில்லை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி உங்களோட இன்வாய்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது இன்வாய்ஸ், இது நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண உள்ள ஸ்டேட்டஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் ஏற்கனவே பண்ண பொருளோட இன்வாய்ஸ் வேணாலும் இதை எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்ரூவல் ஆகிருக்கு, ப்ராசஸிங் 3 ப்ராசஸிங் முடிஞ்சிருக்கு, கடைசியாக உள்ளது டெலிவரி ஸ்டேஜ். ஸோ எங்கே டெலிவரி ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ வியூ மேலே கொடுங்க, 8:42 PM யார் டெலிவரி ஆனிச்சு, மணிகண்டன் அப்படிங்கிற பர்சன் செல்ஃபாக டெலிவரி பண்ணாங்க. ஃபோன், இதான் உங்கள் ஃபோன் நம்பர். ஸோ எல்லாமே தனித்தனியாக டெவலப் ஆகிருக்கும். இப்போ ஹோமில் ஃப்ளிப்கார்ட் பிக் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ டாப் ஒன்று ஓப்பன் பண்ணி Amazon.in அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் என்னென்னா ஒரு வகையான ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட். ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதேமாதிரி தான் இதுலேயும் யூஸ் பண்ண போகிறீங்க. அது மாதிரி ஆன்லைன் வெப்சைட்டுக்கு நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ வேறு ஆப்ஷன் என்ன இருக்குது, eBay அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது.
ஸோ இந்த eBay இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், கார், ஃபேஷன் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் உள்ளே போனாலும் பிக் பண்ணுறது மூலியமாக அதில் போயிட முடியும். ஸோ அதில் பார்த்தா அதே ஆப்ஷன் கார்ட், மை பேஸ், ஸோ அங்கே உள்ள சர்ச் பாக்ஸ், டுடே டீல்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அங்கே எப்படி இந்த ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஷாப்பிங் பண்ணும்போது கார்ட் மூலியமாவோ இல்லை கேஷ் ஆன் டெலிவரியோ யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அதுமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அமேசான் இருக்குது. ஸோ அமேசான் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த அமேசானோட வெப்சைட் பர்சனல் ஓப்பன் ஆகி இதில் உள்ள ஹோம் ஸ்க்ரீன் தகுந்தாப்பில் அது ஓப்பன் ஆகும். ஆன்லைன் ஷாப்பிங் கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். பட் நீ யூஸ் பண்ணுற வெப்சைட், வாங்குற ப்ராடக்ட் மட்டும் தான் வித்தியாசமாக இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு புது பேஜ் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இந்த சாப்டரில் ஆன்லைன் ஷாப்பிங்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ ஆன்லைன் ஷாப்பிங்கில் எப்படி ஒரு பேமெண்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் ஆன்லைன் மூலியமாக எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம், எப்படி பில் பே பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.